திருவள்ளூரில் கணவனுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய மனைவி உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மக்கள் கூடும் மார்க்கெட்டில் நிகழ்ந்துள்ள திடுக்கிடும் சம்பவம் குறித்து பார்க்கலாம். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் ராமர் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். திருவள்ளூர் மார்க்கெட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக காய்கறி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு 15 ஆண்டுகளுக்கு முன் பார்வதி என்பவருடன் திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 3 மகன்களுக்கு தாயான ராஜேஸ்வரி என்பவருடன் சுரேஷ் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் ராஜேஸ்வரிக்கும் திருவள்ளூர் மார்க்கெட்டிலேயே கடை வாடகைக்கு எடுத்துக் கொடுத்து சுரேஷ் காய்கறி வியாபாரம் செய்ய வைத்துள்ளார். இந்த விவகாரம் சுரேஷின் மனைவி பார்வதிக்கு தெரிய வந்த நிலையில் கணவரை கண்டித்து காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்று ராஜேஸ்வரியிடம் தகராறு செய்து கடை நடத்தக்கூடாது என்று எச்சரித்துள்ளார். இதனால் கடந்த 6 மாத காலமாக ராஜேஸ்வரி மார்க்கெட்டில் கடை நடத்தாத நிலையில் மீண்டும் சுரேஷ் ராஜேஸ்வரியை கடை நடத்த வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பார்வதி ராஜேஸ்வரியை தீ வைத்து எரித்துக் கொள்ளும் திட்டத்தோடு பெட்ரோல் வாங்கிக் கொண்டு தனது தந்தை பூச்சி மற்றும் உறவினர்களுடன் மார்க்கெட்டுக்கு வந்துள்ளார். ராஜேஸ்வரியின் காய்கறி கடைக்கு வந்த பார்வதி தகராறில் ஈடுபட்டதோடு தந்தையிடம் இருந்த பெட்ரோலை வாங்கி ராஜேஸ்வரி மீது ஊற்றியதாகவும் தெரிகிறது. அப்போது கடையில் ஏற்றி வைத்திருந்த விளக்கு தீயில் பட்டு நெருப்பு பற்றிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ராஜேஸ்வரி உடலிலும் தீப்பிடிக்க அவர் அலறி துடித்தபடி கடையிலிருந்து வெளியேறி மார்க்கெட்டுக்குள் ஓடி உள்ளார். அக்கம் பக்கத்தில் இருந்த வியாபாரிகள் நெருப்பை அணைத்து அவரை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் 50% மேல் ராஜேஸ்வரிக்கு தீக்காயம் ஏற்பட்டதால் அவரை மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மக்கள் கூடும் மார்க்கெட்டில் நடைபெற்ற இந்த பகீர் சம்பவம் குறித்து புகாரின் பேரில் திருவள்ளூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து பார்வதி, சுரேஷ், விஜயா, மோகன், முரளி, நதியா, லட்சுமி, சங்கர் ஆகிய 8 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பார்வதியின் தந்தை பூச்சி என்பவரையும் தேடி வருகின்றனர்.